Hello students, 10th maths important question series பார்த்துட்டுருக்கோம். அதில் 2 marks. So first one, if b cross a is equal to ஒரு pair கொடுத்துட்டாங்க. -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கொடுத்துருக்க கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நம்ம a அண்ட் b இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இது என்ன ஆர்டரில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே b. ஏன்னா b கிராஸ் a, அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் b, செகண்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே a. ஓகேவா? இப்போது நம்ம a கண்டுபிடிக்கணும். இல்லைனா ஃபஸ்ட்டு b கூட கண்டுபிடிச்சிக்கலாம், அது வந்துட்டு உங்களோட இஷ்டம். ஸோ நான் ஃபஸ்ட்டு a கண்டுபிடிக்கிறேன். இப்போ a வந்துட்டு என்ன ரெண்டாவதாக இருக்குது, அப்போ ரெண்டாவதாக இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் a. நான் சொல்லியிருக்கேன் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா நம்ம ஒரு டைம் மட்டும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ரிப்பீட்டடாக வந்திருக்கு, இது தானே a, 3 3 3 ரிப்பீட்டடாக வந்திருக்கா, அப்போ நம்ம ஒரு டைம் மட்டும் 3 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 4 4 ரிப்பீட்டடாக வந்திருக்கு, ஸோ ஒரு 4 மட்டும், அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ஏவோடைய வேல்யூஸ். இப்போது பியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். -2 எழுதிக்கிறேன். இங்கே -2 இருக்குது, நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு, ஒரு டைம் எழுதினாவே போதும். நெக்ஸ்ட்டு 0 0 0 3 3 அவ்வளோதான். ஸோ ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் மட்டும் எழுதி வைக்கணும். முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்க, பி எலமெண்ட் இருக்கா இல்லை ஏ எலமெண்ட் இருக்கா, அதை பொறுத்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.